ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் புக் ஆயிருந்துச்சு. அந்த மேக்கப் நான் முடிச்சிட்டு இவர் பர்த்டே அன்னைக்கு நான் வந்தா இவர் என்னையும் முடிச்சு கட்டிடுவார் போல இருக்கு. அன்னைக்கு மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மச்சான் இந்த வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி நீங்க சந்தோஷமா இருக்கணும். எனக்கு ரோஸ் வைக்கிறது அப்போ வாங்கிட்டு சரி பர்த்டே அதுமா நம்ம அங்க இருந்தா நம்ம 4 பேர் மட்டும் இருக்கோம். இங்க வந்துட்டோம்னா என் தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா, அத்தை, மாமா எல்லாரும் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் பார்த்தாலே எங்க வீட்டுக்கார் உடம்பு சரியில்லாம போனதுல நான் ரொம்ப டல் ஆயிட்டாரு. இனிதான் கொஞ்சம் மறுபடியும் ஸ்டடி பண்ணணும். லெஹங்கா போட்டு மேக்கப் முடிச்சோடனே கொஞ்ச நேரத்தில் சாரீ கொண்டு வந்து கொடு. இந்த மாதிரி மேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இன்ஸ்டா ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க. ரெடி ஆகிட்டோம், எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு கிளம்பும் போது பெரியப்பா தவறிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவருக்கு பர்த்டே. எங்க உங்களை காணமே நான் தேடினே இருந்தேன். இவருக்கு பர்த்டே மட்டும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் புக் ஆயிருந்துச்சு. அந்த மேக்கப் நான் முடிச்சிட்டு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனும் பண்ணலான் இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில் 6:30 மணி அப்படிங்கும்போது நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் முடிச்சுட்டு இவர் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவர் பர்த்டே அன்னைக்கு நான் வந்தா இவர் என்னையும் முடிச்சு கட்டிடுவார் போல இருக்கு. காரை மேலேயே விடுறதுக்கு வராரு. காரை ஓட்டிட்டே இருக்க அன்னைக்கு மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மச்சான் இந்த வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி நீங்க சந்தோஷமா இருக்கணும். இப்பதான் மேக்கப் முடிச்சிருக்கோம். சீருக்கு இனி தட்டு சீர் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சாரி மாத்தி விடணும். அதுக்குள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா சாரி மாத்தி விட்டுலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. சரி, கவர்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். பர்த்டே எனக்கு, ஆனா உனக்கு தான் கிஃப்ட்னு சொல்ல முடியாது, சின்ன சர்ப்ரைஸ். உனக்கு பிடிக்காத ஒண்ணு வாங்கிட்டு இருக்கு. ஆமா, இது வச்சாதான் பிடிக்கும் இருக்கு. எனக்கு ரோஸ் வைக்கிறது அப்போ வாங்கிட்டு சரி பர்த்டே அதுமா இது உங்க பூ, இப்ப அது உங்க கையில இருக்கு. அது ஒரு ரீசனுக்காக வைக்கிறேன். இல்ல உனக்கு பிடிக்காது. எனக்கு ரோஸ் வச்சு வைக்கிறது பிடிக்காது. அந்த இது இருக்கிறதுனால ஃபங்க்ஷனுக்காக தான் மேக்கப் புக் ஆயிருந்துச்சு. இப்ப லெஹங்கா போட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மேக்கப் முடிஞ்சது. இனி தட்டு சீர்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாரி கொடுத்ததுக்கு அப்புறம் சாரி மட்டும் மாத்தி விடணும். அது ப்ரீப்ளீட் எடுத்துருக்கோம். அது அவங்க இன்னும் தட்டு சீர் எடுக்க ஆரம்பிக்கல, போட்டோஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் சாரி கொடுத்தாங்கன்னா சாரி மாத்தி விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். அப்புறம் சாரோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் இனி ஸ்டார்ட் ஆகும். நம்ம பொள்ளாச்சி வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பர்த்டே செலிப்ரேஷன் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்க இருந்தா நம்ம 4 பேர் மட்டும் இருக்கோம். இங்க வந்துட்டோம்னா என் தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா, அத்தை, மாமா எல்லாரும் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் பார்த்தாலே எங்க வீட்டுக்கார் கொஞ்சம் அப்படியே பூஸ்டப் ஆயிருவாரு. அவரு நல்லா ஜாலியா இருந்தாலே செலிப்ரேஷன் தானே. கேக் கட் பண்ணிடலாம். கோயிலுக்கு பிளான் பண்ணிருக்கு. சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்போதைக்கு பெருசா எதுவும் பிளான் பண்ணல. ரொம்ப இறங்கி போட்டிருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. ஒரு அரளி பூ வாங்கியிருக்கு. விடுபூ தான் வாங்கியிருக்கேன். மாலை ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். மாலை வாங்கிட்டேன். அப்புறம் வெத்தலை பாக்கு, லெமன் வாங்கியிருக்காரு. வாழைப்பழம் வாங்கல. இல்லை விடுபூ நிறைய வாங்கணும் இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும். ஏன்னா ஆல்ரெடி ஒன் வீக்காக உடம்பு செய்யாதனால இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இனிமேலாச்சும் இந்த வருஷத்துல இருந்தாச்சு ஆண்டவன் நல்ல பூச்சி கொடு, ஆண்டவன் எனக்கு நல்ல சோத்து கொடு, அந்த பிளான் பண்ணியிருக்கோம். வேண்டருக்கு வாங்க கோயிலுக்கு போகலாம். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் எதுக்கு வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும்.
இந்த உடம்பு சரியில்லாம போனதுல நான் ரொம்ப டல் ஆயிட்டாரு. இனிதான் கொஞ்சம் மறுபடியும் ஸ்டெடி பண்ணணும். இத்தினோண்டு சாப்பிட்டாதான் உங்க உடம்பு கொஞ்சம் பூசினா போல இருக்கும். சாப்பிட்டுங்க. இந்தாங்க. பார்த்தா சொல்லுவாங்க, அப்படி ஒன்றும் தெரியலையே ஆளை பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலில் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்து இங்கே 2 நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பலான்னு உட்காந்துருந்தோம். கோவிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை நடந்துட்டுருக்கு. வேலை நடந்துட்டுருக்கனால நம்ம ஃபுல்லாக காமிக்க முடியல. கோவிலில் வந்து இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடக்கும். கும்பாபிஷேகத்துக்கும் நம்ம வரலாம். அப்போ வந்து இந்த கோவில் எப்படி இருக்கு என்னங்கிறது உங்களுக்கு காமிக்கிறோம். கோவிலில் சாமி கும்பிட்டு வந்து மாலை கோன் வாங்கிட்டு வந்தாங்கள, அதை வந்து காருக்கு மாட்டிடலான்னு சொல்லி இவர் வந்து காருக்கு வந்து பூஜை போட்டு இருந்தாரு. பூஜை போட்டு முடிச்சுட்டு மாலையை மாட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு மாலை மாட்டிட்டு இருக்கிறாரு. இவர் கார்னா ரொம்ப ஃபேவரட், அதனால வந்து காரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாரு. சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து காலையில் பாதி தான் முடிச்சிருந்தாங்க, இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. இப்போ செம்மையாக இருந்துச்சு லைட்டிங் எல்லாம் போட்டோன்னே. இந்த மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாக்குமே வந்து சீர் நடந்துச்சு. இப்போ அதே மண்டபத்தில் தான் நமக்கு சீர் மேக்கப்பும் புக் ஆகிருக்கு. இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு, அது இன்னுமே விளையாட்டுத்தனமாக தான் இருக்கா. அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம மேக்கப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பண்ணி விட்டுட்டோம். பண்ணி விட்டோடனே அந்த பொண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து தான் இந்த மேக்கப் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து லெகாங்கா எடுத்திருந்தாங்க. அந்த லெகாங்காவுமே செமையாக இருந்துச்சு. லெகாங்கா போட்டு மேக்கப் முடிச்சோடனே கொஞ்ச நேரத்தில் சாரீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாரீ கொண்டு வந்தோம்னா சாரீ மாற்றி விட்டு போட்டு நம்ம ஜுவல் செட் மாற்றி விட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இன்ஸ்டா ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து ஈவினிங் போல் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அத்தை வீட்டில் போய் மார்னிங் நேரத்துலேயே இருந்துச்சுனால ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அத்தை வந்து பார்த்திங்கன்னா பால் பாயசம் வச்சுட்டாங்க. பாயசத்தை கொண்டு போய் அப்பா வீட்லேயும் தங்கச்சி வீட்லேயும் கொடுத்துட்டு தங்கச்சி வீட்டில் வந்து நம்ம பர்த்டே கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு கால் வந்துச்சு. எங்கள் பெரியப்பா வந்து தவறிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து இந்த வருஷம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லி போட்டு இவர் என்ன பண்ணாங்கன்னா பாப்பாங்களை கொண்டு போய் நம்ம அங்கே தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு நம்ம 2 பேருமே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களை கொண்டு போய் தங்கச்சி வீட்டில் விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வருஷம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலை. இதை விட நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் இந்த வருஷம் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.